இன்னைக்கு பாருங்க, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பலி இருக்குன்னு டவுட் வந்தவங்க தான் ஏன் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப போலீஸும் அவங்க கிட்ட இருக்கு, ஜட்ஜு அவங்க கிட்ட இருக்கிறாரு. 1 நம்பர் கமிஷன் போட்ட ஜட்ஜு அவங்க இப்படி எல்லாம் ஏமாத்தி நம்ம மேல கொலைப்பலி சொன்னாங்க. போட்டு நம்ம மேல ஒரு SOP போட்டாங்க, ஸ்டாலின் ப்ரொசீஜர் கோட். ஸ்டாலின் SOP போட்டு முடிச்சிட்டான், ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்ப அதை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள், நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு டக்க 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டிவியில வைக்காது, இதுதான் டிபேட்டே. ஆனா மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பாக்குறதே கிடையாது. திமுக காரங்க மட்டும் பார்த்து 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 ஆஹா சூப்பர்ப்பா, நல்லா பேசுறாருப்பான்னு நல்ல காசை கொடுத்து வாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த கொலைப்பலியை சுமத்தினாங்க, SOP போட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஒரு திருச்சியில மாநாடு பண்ணாங்களே, பெரிய மாநாடு. அந்த மாநாடு பேர் என்ன தெரியுங்களா? வேவ் ஸ்டாலினா. அதுவும் நம்மளை பார்த்து காப்பி. வேவ்னா என்ன தெரியுங்களா? மக்கள் கூட்டம் அலையலையா வருது. எல்லாம் 300 ரூபா கூட்டிட்டு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்ல உட்கார வைக்கல. எங்கேயா வேவ் வரப்போகுது உங்களுக்கு? 22 கட்சி கூட்டணி வச்ச உங்களுக்கு மக்களே வரலன்னா அந்த கூட்டணி கட்சிகள் தவிர எவனும் கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஓட்டு போட போறதில்லை. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் உங்கள் மேல நம்பிக்கை இருந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்பயும் உங்க மேல வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட்டம்லாம் இவங்களுக்கு வராது, மக்கள் தோணிச்சிட்டாங்க. அப்ப என் மேல இப்ப வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒன்றும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறவர் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறவர் இல்லையே, என்ன கேள்வி கேட்டா நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கும் பேசுறதில்லை. ஆனால் எங்க ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவி கேளந்து ஒலிக்கும்.